ஹாய் ஃபேமிலிஸ், இதுதான் நம்ம சேனலோட 10வது வீடியோ. இன்றைக்கி என்னென்னா, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். எங்கே வரைக்கும்னா கேரளா வரைக்கும் போயிருந்தோம். அதனால் காலையிலேயே கிளம்பிட்டோம். கிளம்புறதுனால வீட்டில் எதுவுமே சாப்பிடலை. அதனால் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோன்னு சொல்லி நம்ம தக்கலையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். அந்த பிளேஸ் கேரளாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஜடாயு எர்த் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே என்னென்னா ஒரு கழுகோட ஸ்டாச்சு இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். நம்ம நாகர்கோயிலேருந்து போகும்போது இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு நாகர்கோயிலேருந்து 103 கிலோமீட்டர் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வழி ஏதாச்சும் தெரியலைன்னா நீங்கள் ஜடாயு எர்த் சென்டர்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான லொக்கேஷனில் கொண்டு விட்டுரும். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்திருக்குது. எப்போவுமே இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு தெரியலை, ஆனால் நாங்கள் போகும்போது கூட்டம் ரொம்ப அதிகம். இந்த ஸ்டாச்சுவுக்கு போகிறதுக்கு அவங்க காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் மட்டத்திலேருந்து 1000 அடிக்கும் மேலே இருக்குது. இது நீங்கள் ரோப் கார் மூலமாட்டம் போகலாம். மற்றபடி படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாட்டம் நீங்கள் மேலே போய்க்கலாம். அந்த ஸ்டாச்சுவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 288 ரூபா பெர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க வித் ஜிஎஸ்டியோட. நீங்கள் இந்த கீழே உள்ள இதில் பே பண்ணுறதுக்கு யூபிஐயோ கார்டோ எதுவுமே அக்செப்ட் கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தால் இங்கே 826 ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ரோப் காரில் போகிறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு 265 ரூபா வித் ஜிஎஸ்டியோட பே பண்ணணும். ஆனால் இங்கே யூபிஐ கார்டு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. முடிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல ஃபுட்டுக்கு செக் பண்ணுவாங்க. அங்கே என்னென்னா மேலே எதுவுமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அதேமாரி ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. நீங்கள் கை குழந்தைங்க அப்படி எதாவது வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு பால் அதேமாரி ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு பழம் அப்படி கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் அலௌடு உண்டு. மீதி எல்லாமே அங்கே அவங்க வாங்கிடுவாங்க. இங்கே மொத்தம் 4 செட் ஆஃப் ரோப் கார் இருக்குது. அந்த ரோப் காரில் 4 கேபின் இருக்குது. ஒரு கேபினில் 8 பர்சன் வச்சு போகலாம். ஒரே டைமில் 32 பேர் போகிற மாதிரி இருக்கும். ரோப் காரில் போகிற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அந்த வியூ இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது கடல் மட்டத்துலேருந்து 1000 அடிக்கு மேலே இருக்குது. அதனால் நம்ம 1000 அடிக்கு மேலே போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். என் வீட்டுக்காரிகெல்லாம் அள்ளு விட்டுட்டு இங்கே மொபைல் எல்லாம் கொண்டு வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதேமாரி இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா பஜ்ஜி, வடை, மிளகா பஜ்ஜி உண்டு. அதேமாரி ஜூஸில் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதில் உப்பு போட்டும் கொடுப்பாங்க, சீனி போட்டும் கொடுப்பாங்க. லெமன் ஜூஸ் ஒரு கப்பு 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த பஜ்ஜி வடை ஒரு பீஸ் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஒரு கொடை மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. எதுக்காகனா வெயிலுக்காக இல்லை. வெயில் இங்கே தெரியாது, காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே மழைக்காக ஷெல்டர் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க கூட்டத்துக்கு அது பத்தாது. அதனால தான் கொடை வச்சுக்க சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இதெல்லாம் புது லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.